தமிழகத்தில் வெளிநாடு நிறுவனங்கள் காலூன்றி வருவதால் 15 லட்சம் சாமானிய வியாபாரிகளின் கடைகள் பூட்டப்படும் நிலை ஏற்பட்டு இருப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மலங்கு ரோட்டில் உள்ள மாவட்ட செயலாளர் KPS மாதேஸ்வரன் அலுவலகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜாவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. முன்னதாக வாணியம்பாடிக்கு வருகை தந்த விக்ரமராஜாவுக்கு மாதேஸ்வரன் தலைமையில் வான வேடிக்கையுடன் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் முதலமைச்சர் விஜயை சந்தித்து வியாபாரிகளின் குறைபாடுகளை சரி செய்ய வலியுறுத்துவோம் என்று தெரிவித்தார். தமிழகத்தை பாதிக்கும் வகையில் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட முயற்சி செய்கிறார்கள் என்று தெரிவித்த அவர் அதனை தடுக்க தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு போராடி வெற்றி பெறும் என்றும் உறுதியளித்தார். இன்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாநில அரசு வெளிமாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு கார்ப்பரேட் கம்பெனிகள் தமிழகத்திலே வேகமாக கால் ஊன்றி கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பணை போட்டு தடுக்கப்படவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற சாமானிய வியாபாரிகள் ஏறக்குறைய 15 லட்சம் கடைகள் படிப்படியாக விரைவாக பூட்டக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அதே போன்று மதுபான கடைகள் பல்வேறு கடைகளை பூட்டியிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு சார்பாக வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மார்க்கெட் பகுதி அதிகமாக மக்கள் நடமாடும் பகுதியில் இருக்கின்ற மதுபான கடைகள் எல்லாம் அகற்றி ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்திலே மதுபான கடை நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. ஆன்லைன் வர்த்தகம் ஏற்கனவே எங்களை எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிறது. அதைவிட சிற்றுண்டு போன்று ஓர் வீடுகளிலும் வைத்து ஆன்லைன் வைத்து வணிகம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால், முறைப்படுத்தவில்லை என்று சொன்னால், இன்று வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற துறை வணிகத்துறை பார்ப்பதற்கு ஏளனமாக தெரியும். ஆனால் வேலை வாய்ப்பை பல கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தந்து கொண்டிருப்பவர்கள் வணிகர்கள் என்பதை அரசு கவனத்தில் வைத்துக் கொண்டு சாமானிய வணிகர்கள் தான் பொருளாதாரத்தை பேணி காக்க முடியும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு எங்களை பாதுகாப்பதற்கு முழு பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்பதை மாநில அரசை வலியுறுத்துகிறது.